நமது பாரத திருநாட்டினுடைய இந்த குடியரசு தின விழா மிக சிறப்பாக அனைத்து இல்லங்களிலும் அனைத்து அரசு இல்லங்களிலும் நமது செங்கோட்டையில் பாரத பிரதமர் தலைமையில் நமது ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அவர்கள் கொடியேற்றி நமது தமிழகத்தில் அதேபோது கவர்னர் RN ரவி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி இந்த சிறப்பான இந்த குடியரசு தின விழாவில் நாமும் இந்த பள்ளி குழந்தைகளோட கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தேசம் நல்ல ஒரு வல்லமையான ஒரு தேசமாக ஒரு வல்லரசாக மாறுவதற்கு இந்த இளைஞர் படை இந்த மாணவர் படை மிகவும் தேவைப்படுகிறது. இந்த மாணவர் படை அடுத்து இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், அவர்களுக்கு நமது வழிகாட்டிய நமது அனைத்து பொறுப்பாளர்களும் இந்த தேசத்தினுடைய தேசபக்தி பெரியவர்களும் இந்த இளைஞர்களுக்கு இந்த மாணவ செல்வங்களுக்கு நம்ம தேசபக்தியை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான ஒரு கருத்து. அதனால நமது தேசம் மிக வலிமையான தேசம். பாரத தேசம் உலகுக்கு வழிகாட்டக்கூடிய நமது பாரத தேசம். இந்த பாரத தேசம் பட்டொளி வீசிக்கொண்டிருக்கின்ற இந்த குடியரசு தின விழாவை அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாரத் மாதா கி, 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 भारत माता की, 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 जय हिंद, जय हिंद।